நம்ம ஏகேவுடைய குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆயாச்சு. நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ டீசர்ஸ் வந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் ஒரு டீசர் பார்த்துட்டு இருக்கிறப்பே என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச ஒரு டீசர் அப்படின்னா அது இந்த குட் பேட் அக்லியுடைய டீசர் தான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம அஜித் சார் தான். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் ஒரு பயங்கரமான கெட்டப்லையும் செம்ம எனர்ஜெட்டிக்காகவும் பார்த்து. ஸோ இந்த டீசரில் அவர் இந்த மாதிரி பார்க்கும்போது கண் அவரை விட்டு வேற எங்கேயுமே போகல, பார்க்குறதுக்கே அவ்வளோ வா மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் இந்த டீசரில் நம்ம ஏகேவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நம்ம ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த பிஜிஎம் வந்து நான் மாஸ்ன்னு சொல்லவா கிளாஸ்ன்னு சொல்லவான்னு தெரியல, ஆனால் ஏதோ பரபரப்பாக ஆரம்பிச்சு பரபரப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ டீசரை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. கண்டிப்பாக மூவிலையும் பயங்கரமான சம்பவத்தை ஜிவி பிரகாஷ் பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம். ஸோ இப்போ நம்ம இந்த டீசரில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அஜித் சார் ஒருத்தர் கையிலேருந்து ஒரு ஸ்வாடை வந்து வாங்குவார். பேசிக்காகவே நம்ம இந்த ஸ்வாட் வாங்குற மொமெண்ட்லாம் நிறையவே பார்த்துருக்கோம். இந்த ஸ்வாடெல்லாம் எதுக்காக வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு புது பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணாலோ இல்லை ஒரு புது பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாலோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்வாடெல்லாம் கொடுத்து தான் வெல்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏகே ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணுறாரா இல்லை ஒரு புது டீமே ஸ்டார்ட் பண்ணுறாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெட் டிராகன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த கொரியன் சைனீஸ் கேங்ஸ்டர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த படங்களில் வரக்கூடிய கேங்ஸ்டர் டீமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிக் நேம் இருக்கும். அதாவது டிராகன் டீம், ஈகிள் டீம்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏகேவுடைய கேங்குக்கு இந்த ரெட் டிராகன் அப்படிங்கிறது ஒரு நிக் நேமாக கூட இருக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஜோடியாக்கெலாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஆதிக்கு வந்து நம்ம அஜித் சாரை பயங்கரமாக காட்டணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மித்தாலஜியை தழுவி ஸோ இந்த ரெட் டிராகன் கான்செப்ட் படி வந்து நம்ம அஜித் சாரோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காராங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி நம்ம இந்தியாவில் உள்ள ஜோடியாக் சயின்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ ரோலெக்ஸ்ன்ற மாதிரியான கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருக்காரு அவருடைய எல்சியூ யூனிவர்ஸ்குள்ள. ஒருவேளை நம்ம ஆதிக்கும் இந்த சைனீஸ் ஜோடியாக் சயின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஏகேக்காக ஒரு பயங்கரமான கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ரேம் வந்து ஒரே சீக்வன்ஸ் தான். கண்டிப்பாக இது இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி வரப்போகிற ஒரு ஃபைட் சீனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் லாங் டைம் நம்ம அஜித் சாருடைய படத்தில் ஒரு பேங்கரான இன்ட்ரோல் பிளாக் இருக்க போகிறதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃப்ரேம் தான் இந்த டீசர்லேயே பயங்கர ஹைலைட்டான ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணை கசக்கிட்டு இன்னொரு தடவை திருப்பி வர பார்த்தேன். ஒரு செகண்ட் வந்து அப்படியே பில்லா அஜித் வந்து நடந்து வர ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. அதில் ஃபீல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பில்லா அஜித்தே தான். அண்ட் அதே மாதிரி தான் இந்த அமர்கலம் கேட்டப்போ இந்த ரெண்டு கேட்டப்பே ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அஜித் சார் வந்து ஆல்மா டோல்மா ஸ்டெப் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்தப்ப கூட நான் டவுட்டு தான் பட்டேன். ஆனால் டீசரை பார்த்துட்டு அனிருத் வந்து குட் பேட் அக்லி டீமுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. அவர் போட்ட அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ண ஒருவேளை இந்த படத்தில் ஆல்மா டோல்மா சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தியேட்டர் பிளாஸ்ட் தான். அண்ட் கடைசியாக இந்த டீசருடைய ஒரு ஹை பாயிண்ட் ஃப்ரேம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஏகே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து அஜித் சாரை கூப்பிடுற மாதிரி காட்டுவாங்க. அந்த வாய்ஸை நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா எஸ்ஜே சூர்யா சாருடைய வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை கன்ஃபார்மாக எஸ்ஜே சூர்யா சாரோட வாய்ஸ் தானுன்னா சொல்லிட முடியாது. மேபி ஆதிக்குடைய வாய்ஸாக கூட அது இருக்கலாம். ஒருவேளை எஸ்ஜே சூர்யா சாரோட வாய்ஸாக இருந்துச்சுன்னா இந்த படத்தை மார்க் ஆண்டனி படத்தோட லிங்க் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது என்னடா புது உருட்டாக இருக்கேன்னு உங்களில் நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக இதில் உருட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. மார்க் ஆண்டனி படத்துக்கு பார்ட் 2 இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் அதே மாதிரி மார்க் ஆண்டனியோடைய எண்டிங் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஒரு டைம் ட்ராவல் கேங்ஸ்டர் படம் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு படத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியல. நடந்தால் பயங்கரமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம அஜித் சாரோட கெரியரில் ஒரு பயங்கரமான டீசர் அப்படின்னா நான் இந்த குட் பேட் அக்லியோட டீசரை தான் சொல்லுவேன். எனக்கு இந்த டீசர் ஓவராலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே எந்த விஷயம் பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இந்த டீசரில் வந்து டீகோடிங் பண்ணுறதுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டோரியை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் டீசரை பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கொரியாவில் ரிலீஸ் ஆன த கேங்ஸ்டர் த காப் த டெவில்ன்ற இந்த படத்துடைய ஷேடில் தான் குட் பேட் அக்லியோடைய டீசர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ இருந்துட்டு போது விடுங்களேன். ஆஃப்டர் வேதாளம் டீசருக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான டீசராக இந்த குட் பேட் அக்லி டீசர் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அஜித் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீசர் மாதிரியே படமும் செமையாக வரும்னு நம்புவோம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் ட்ரெய்லர் வரப்போ பார்த்துக்கலாம்.